இதுதான் அந்த கோட்டை. நான் கூட மச்சான் அது உனக்கு தான் மச்சான் தெரியும், ஏன்னா நீ தானே கூட்டு வந்து. நல்ல கோட்டை, நல்லா இருக்கு. செங்கல்லாம் பேர் சொல்ல மாட்டான் மக்களே. செங்கல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க அந்த காலத்துல, அதனாலதான் எதுவும் ஆகல. நல்லா இருக்கு பாருங்க. பேரை சொல்லலாம் கொய்யா. உள்ள அலோவ் பண்றாங்களா பண்ணலையா ஒரு மக்களையும் காணோம். நம்ம தான் போறோம். டோரை அப்படியே திறந்து விடு, கிளாஸ் டோரை. ஏசி ஆஃப் பண்ணுற. கிளாஸ் டோர் ஃபுல்லாக தரடா, ஃபுல்லாக தரமா? உள்ள அலோடா மச்சான்? இவ்வளோதான் மச்சான் கோட்டை, வேற எதுவும் பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். உள்ள அலோடே இல்லை பிறகு. என்ன டைமிங்கு தம்பி? உங்களோட வரலாறுலாம் ஓகே 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 அலோடு தான். எப்படியா இறங்கியா? என்ன மச்சான், என்ன கோட்டை மச்சான் அது? சதுரங்கப்பட்டின கோட்டை. சதுரங்கப்பட்டின கோட்டையா? ஆமா. யார் மச்சான் அங்க யாரும் நிக்கிறது? கோட்டையுடைய பெயர் எங்கேயாச்சும் போட்டிருப்பாங்க, பாப்போம். மச்சான் எனக்கு இந்த வரலாறு ஹிஸ்டரி, இந்த வரலாறு ஹிஸ்டரி இதெல்லாம் நமக்கு தெரியாது மச்சான். வாவ், வரலாறு வரலாறுன்னு இன்னும் இல்லையே மச்சான். நம்ம சென்னையில பில்டிங்லாம் பார்த்துட்டு இங்க வந்துட்டு இதுதான் ஹிஸ்டரின்னா. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பில்டிங்கா இருந்த இடம் தான், இது பெரிய ஒரு கோட்டையா இருந்த இடம் தான். எல்லாமே வந்து இடிஞ்சு போயிருக்கு, பார்த்தாலே தெரியும். ஓகே ஓகே. இப்போ அது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் எல்லாம் வைக்கிற கூட அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் அது. ஓகே. இங்க வீரர்களுடைய ஓய்வறைகள் எல்லாமே இருக்கும். ரைட்ல இருக்கிறது. ஆமா ஆமா. ஓகே ஓகே. அங்கங்க இடிஞ்சு கிடக்குது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது. ஓகே ஓகே. ஏன்னா இது வந்து பீச்சுக்கு பக்கத்துல இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து கடல் வழியா தான் வந்தவங்க. ஐரோப்பால இருந்து இந்த சைடு எல்லாமே வந்தவங்க. ஸோ அவங்க இங்க இருந்து அங்கிருந்து ஆயுதங்களை எடுத்துட்டு வர்றதுக்கும் வீரர்களை பரிமாறுறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து போருக்கு எல்லாத்துக்கும் போறதுக்குமே இதுதான் இந்த ஸ்பாட்டா இருந்திருக்கு. ஓகே மச்சான். அவங்களுக்கு அந்த புறம்லாம் எதுவும் இல்லையா மச்சான்? இல்ல இல்ல, ஒரு ஜெனரல் நாலேஜுக்கு தான் கேட்குறேன். ஆங்கிலேயர்களுக்கு ஏதடா அந்த புறம்? இல்லை சும்மா கேட்டுக்கலாம். அரண்மனை கோட்டையினாலே எவ்வளோ நல்ல விஷயங்கள் எல்லாம் இருந்திருக்கு. சங்க தமிழ் வளர்த்துருக்காங்க, நிறைய நல்லதுகள்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனா எடுத்தோடனே உங்களுக்கு வந்து அந்த புறம் தான் தெரியுமா? இது என்ன ரூம் மச்சான்? இது என்ன சொன்ன? இது வந்து ரூம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே. வீரர்கள் ஓய்வறை, ஆயுதங்கள். இது என்ன மச்சான்? ஒன்றும் இல்லை, இங்க பயமா இருக்கே மச்சான். ஓகே. இப்படி மேலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ கட்ட முடியாது இந்த டைப் எல்லாமே. ஓகே ஓகே. எல்லாம் ஒரே மாதிரி தான் மச்சான் இருக்கு. ஆமா, இதே மாதிரி இதை விட ஒரு என்ன சொல்றது, இதை விட வந்துட்டு ஒரு தரகம்பாடி கோட்டைன்னு ஒண்ணு இருக்கு. அது தரகம்பாடி கோட்டை, அது வந்து நம்ம பூம்புகாருக்கு பக்கத்துல இருக்கு. அது வந்து ஒவ்வொரு அறையும் இருக்கும். இது வீரர்கள் தங்கும் அறை, உள்ள போய் பார்ப்போமே. உணவறை, பிணவறை எல்லாமே இருக்கும். மறுபடியும் சொல்லு, இது என்ன?
தரகம்பாடி இது இது வந்து சதுரங்கப்பட்டின கோட்டை சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு, பேர் மறந்துட்டேன். இல்ல மச்சான், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு மச்சான், கிட்டத்தட்ட ஒன்றும். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனா ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. ஓகே. இது என்ன, ஆங்கிலேயர்கள் வந்து இங்க தங்குற இடம் அது? ஆங்கிலேயர்கள்லாம் நம்ம பிரிட்டிஷ் அவங்க கிடையாது. ஓகே. இது வந்து டச் யாரு அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள்னு படிப்போம்ல. ஓகே ஓகே. அவங்க தான். இல்லை மச்சான், நம்ம ஹிஸ்ட்ரிஸ்லாம் வீக்கு, அதனால தான் நான் ஒன்று கூப்பிட்டு வந்தேன். நீ வந்து கொஞ்சம் நல்லா ஹிஸ்ட்ரிஸ்னாலே நல்லா பேசுற, நமக்கு வரலாறுலாம் அந்த அளவுக்கு தெரியாது. ஏதோ வேற எதனா ஒரு டாபிக்கை பற்றி பேசணும்னா இன்னைக்கு அந்த போர்ச்சுகல்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குல்ல, ஆமா ஆமா, அவங்க தான் டச்சுக்காரர்கள். ஓகே ஓகே ஓகே. அவ்வளோதானா மச்சான்? அதான் இன்னும் இந்த அங்கிட்டு போய் பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தா அப்படின்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாரு. சுண்ணாம்பு கல்லால கட்டியிருக்காங்க அந்த காலத்துல. வெறும் சுண்ணாம்பு கல், வெறும் சுண்ணாம்பு கல், சிமெண்டே இல்லையே. ஏழு சிமெண்ட் இருக்கு, அதுதான் கேட்குறேன். சுண்ணாம்பு கலவையில கட்டியிருக்காங்க, அதனாலதான் இத்தனை வருஷம் நிக்குது. சுனாமி வந்தவங்களே இத்தனை வருஷம் நிக்குது. ஓகே ஓகே. இந்த மாதிரி இதெல்லாமே வந்து ஒரு அறையா இருந்திருக்கு. இங்க படையெடுப்பு எல்லாம் நடந்திருக்கு இங்க எல்லாம். என்னது மச்சான்? முகலாயர்கள் வந்து படையெடுத்து இருக்காங்க இங்க எல்லாம். ஓகே ஓகே ஓகே. அவங்க படையெடுத்து நிறைய முறையை தாக்கப்பட்டிருக்கு இந்த கோட்டை. ஓகே ஓகே. பல்லவர்களாலும் தாக்கப்பட்டிருக்குது. என்ன மச்சான் ஒரே இருட்டா இருக்கு? கூட்ஸ் வண்டி மாதிரி இருக்குடா. இந்த வியூ அப்படியே அப்படியே இந்த வியூவோட அந்த ஆப்போசிட். ரஹ்மத்துல்லா, வா. எங்கடா இருக்க? மாப்பு இருக்கியா? மாப்பு, கேமராலே ஆளே தெரியலையே மாப்பு, நீ எங்கிட்டு இருக்க? எல்லாம் மக்கா எங்கிட்டு இருக்க சொல்லிட்டு போல, நீ பாட்டுன்னு போயிடுற. எல்லாம் ஏற முடியல, ஓட விடாதுல போக்கத்தை பயில. பீச் வியூ பாரு. இருக்குமாரே, அப்படியே இங்கிட்ட ஒரு ஓவர் வியூடு. ரைட்ல இருந்து அப்படியே அப்படியே பொறுமையா ரைட். வரலாறு தான் மச்சான். அது லைவ்லாம் வந்து பார்த்தா ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்றது தப்பு. நல்லா இருந்துச்சுடா. ஐ மீன், நம்ம சென்னையில் ஒரு சில விஷயம் வேற மாதிரியான ஒரு விஷயங்களை பார்த்துட்டு இந்த அழகு வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. வேற ஒன்றும் இல்லை, இது அழகான ஒரு இடம் தான், நான் இல்லைன்னே சொல்லல. பட் நம்ம இருந்த இடம், நம்ம எப்படி வாழ்ந்தோம் நம்மளோட ஜென்ரேஷன்ல, அதை பார்த்துட்டு இதை வந்து இப்படி பார்க்குறப்ப நமக்கு என்னமோ இதோட அழகு வந்து கொஞ்சம் தெரியுதோ என்னமோ. நம்ம இருக்கிறது சொர்க்கம், அதை குறை சொல்லிக்கிட்டு வாழ்றது தவறான விஷயம். ஆமா. அதுதான் ஆடு, சுத்தி முத்தில இருக்கிறது காடு.
அப்புறம் மக்களுக்கு இப்ப நீ சொன்னதுக்கு ஒரு ரைமிங்ல ஒண்ணு வேற எதுனா ஒண்ணு சொல்லுவாங்க. இது போடாபா அதானே. இல்ல நீங்க நல்ல பாட்டு பாடு அப்படின்னுவாங்க. இல்ல அந்த செவுரு அந்த அளவு சாஞ்சு நிக்குது, ஆனா கீழே விழாம நிக்குது பாரு, சப்போர்ட்டே இல்ல தெரிகிறது. அந்த மரத்து மேல கூட அது அந்த அளவு சாயலாது. ஆமா மக்களே, மச்சான் ஏதோ ஹாலிவுட் பிலிம்ல பாக்குற மாதிரி இருக்கு மச்சான். இந்த கோட்டை பேர் என்ன சார்? டச் ஃபோர்ட் தானே. தரகம்பாடிக்கும் அவங்க எல்லாம் ஒரே இது தானே, தரகம்பாடியில் இருக்குது. அதுவும் தரகம்பாடியும் டச் ஃபோர்ட் தானே அது. அது வேற இது வேறையா? அது என்ன ஃபோர்ட் அது? ஆமா பக்கத்துல கடல் இருக்கு. ஓகே ஓகே. இந்த டச்சுக்காரன்றது நம்ம இந்த போர்ச்சுகீஸ் சொல்லுவோமே அவங்க தானே. போர்ச்சுகீஸ் இப்போ போர்ச்சுகல் இருக்கு அதுதானே. சரிங்க, நன்றி. இரு மச்சான், இந்த அழகை எடுத்துப்போம். பெரிய புல்லா உங்களால நினைக்காத, வாசிக்கலாம் முடியாது. அது பீரங்கி என்னன்னா இந்த கையில கொடுக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுல கேமரா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை, தப்பா எடுத்துக்காதீங்க.